அண்ணா போலாம். நல்ல சத்தமாக வைக்கணும். மருதமலை கோயிலுக்கு வந்துருக்கீங்களா? தரிசனம் எப்படி இருந்துச்சு? அதாவது ராஜ அலங்காரத்தில் ரொம்ப இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மருதமலை முருகனை வந்து தரிசித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்து எந்த ஊருக்கு போனாலும் அங்கே முருகர் கோயில் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் போய் மக்களை போய் தரிசனம் பண்ணி முருகர் அருளை பெறுறது ரொம்ப சந்தோஷம். அது இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை, அதுவுமா வந்து இன்றைக்கி உச்சிகால பூஜையில் வந்து முருகரை பார்த்து தரிசித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் இங்கே தான் படித்தேன். அதனால் எப்பயுமே வாரம் வாரம் நான் வந்து மருதமலை முருகனை வந்து பார்த்துருவேன். அதனால என்ன தெரியாது, இன்றைக்கி மருதமலை முருகன் வந்து இந்த அளவுக்கு ஒரு சினிமாவில் பாடி ஒரு மக்களுக்கு தெரிகிற அளவுக்கு என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் முருகனை வந்து எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் அவரை ஒரு தடவை பார்த்துட்டு அப்படி அந்த கண்கொள்ளா காட்சியை அவர் அருள் கிடைக்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி ராஜ அலங்காரத்தில் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆரம்பிக்கும் போது பாடல் பாடி உற்சாகப்படுத்துறீங்க. இன்னைக்கு வந்து அவர் சிஎம் ஆக போறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது பெரிய மகிழ்ச்சியான தருணம். மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அதேமாரி இந்த மாற்றத்தில் வந்து மக்கள் பெருவாரியான வாக்குகளை அவங்க வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் மருதமலை முருகன் பாடல் தான் அங்கே பாடினேன் நான். சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேன் நான் மறவேன், பக்தி கடலென பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன், பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம், காலமெல்லாம் எனது மனம் உருகுது பார், அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே, மணியது மழையது நதியது கடலது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது, மணியது மழையது நதியது கடலது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது, வருவாய் குகனே வேலையா மருதமலை முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த இப்ப வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன்ட்ட வந்து வேண்டிக்கிட்டு அவருக்கு வந்து உண்மையிலேயே ஏ ராசியும் அவர் ராசியும் ஒண்ணு, அவர் நட்சத்திரமும் என் நட்சத்திரமும் ஒண்ணு. நானும் கடகராசி பூச நட்சத்திரம். ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அவர் ஜெயிச்சதுக்காகவும் உண்மையிலேயே வந்து கண்டிப்பா அதை நான் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பாடலை பாடிதான் அது ஒரு பெரிய சிறப்பாகவும் இருந்தது. அப்ப வந்து முருகரே நம்மளை பாட வச்சாரு. அங்க நீ தான் போய் அங்க நீ இந்த முருகர் பாட்டை பாடணும்னு. அதே மாதிரி ஆறுபடை முருகன் வந்து ஐயாவுக்கு அன்னைக்கு நான் கொடுத்தேன். அந்த ஆறுபடை முருகன் இன்னைக்கு அவரை வந்து பெரிய வெற்றி ஆக்கிடுச்சு. அதே மாதிரி திருச்செந்தூர் போனால் திருப்பம், அன்னைக்கும் நான் திருச்செந்தூர்ல இருந்தேன் சார் வரும்போது. ஆனால் நான் வந்து சாரை வந்து தொந்தரவு பண்ணல. ஏன்னா நான் வெளியிலே இருந்தேன். சாரு சாமி கும்பிட்டு போனாங்க. நான் அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே போய் சாமி கும்பிட்டு வந்தேன். எப்பயுமே வந்து முருகரை சோதிப்பார் ஒழிஞ்சு ஆனால் கைவிட மாட்டார். முருகரை நம்புறவங்க கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தாவக்காவில் ஜெயிச்ச அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுவும் தளபதி வந்து அவருக்காக நான் போய் பாடினங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இது அளவில்லாத சந்தோஷம். புதிய படங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்களா? ஆமாங்க சார், பாடி அதான் இப்போ மகுடம் சொல்லிட்டு நம்ம படம் இது. அதுக்கப்புறம் இப்போ ஜிவி சார் இசையில் நிறையா பாடிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க இசையில் தான் நிறைய எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் நிறையா வந்துருக்கு சார். விஜய் சார் நடிச்ச படம் வந்து வருகாலத்துக்கு மறுபடியும் வரவேற்பு கண்டிப்பா அவரை எப்படி இப்ப மக்கள் கொண்டாடி வரவேற்கிறாங்களோ அதே மாதிரி அவர் படத்தையும் எப்பயுமே வரவேற்பாங்க. அதனால தானே மக்கள் வந்து அவருடைய படம் எப்போ வந்தாலும் ரீரிலீஸ் ஆனாலுமே அது பெரிய வெற்றி தான். யார் சார் சினிமா துறையில அரசியல் தலையிட்டு இருக்காரா? என்ன விஜய் சார்? அவரு வெறும் அவர் படம் நடிக்கும்போது 5000 குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு சினிமா, அதாவது அரசியல் வந்துட்டார் இல்லையா, நாட்டு மக்கள் பூரா வாழ போறாங்க நல்லா. அதே மாதிரி சினிமாவும் நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவர் அங்கேருந்து வந்தவர்ல, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால சினிமாவையும் சிறப்பாக வச்சிருப்பாரு.
தமிழ்நாட்டு மக்களையும் சிறப்பாக வச்சிருப்பாரு. விஜயகாந்த் இருந்தாரு, விஜயகாந்த் இருந்ததை விட இவர் எப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். அவருடைய தம்பி தானே, அதனால அவரு எப்படியோ அது மாரி அவர் ஆசீர்வாதம் பெற்று அவர் வழி நடத்துவார். நல்லதே நடக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.